அன்பு ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகம் முழுவதும் மக்கள் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்ற ஒரே மனநிலையில் இருக்கின்றார்கள். 5 ஆண்டு காலம் ஒரு நரக ஆட்சியை நடத்திய திமுக குறிப்பாக பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்க முடியாத ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. குழந்தைகளை அன்றாடம் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஆட்சி. இதுவரை தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சூழல் வந்தது கிடையாது. இதுக்கு முன்பு எத்தனையோ தலைவர்கள் ஆண்டார்கள். அவருடைய ஆட்சி காலத்தில் 2.5 வயசு குழந்தைய கெடுத்து கொலை செஞ்சிருக்காங்க, 8 வயசு குழந்தைய கொலை செய்கிறாங்க, 6 வயசு குழந்தை, 14 வயசு குழந்தை, 10 வயசு குழந்தை. இப்படி ஒரு சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தது கிடையாது. எப்பயோ ஒரு நடக்கும், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எதோ ஒரு நடக்கும். ஆனா தினம் தினம் நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இந்த 5 ஆண்டுகளில் 62,000 குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இது தெரிஞ்சது நமக்கு. அதாவது தெரிஞ்சது வெறும் 10 விழுக்காடு தான். 90 விழுக்காடு அது வெளியில சொல்ல மாட்டாங்க. ஏன்னா குடும்பம் பேரு போயிடும், குழந்தை எதிர்காலம் போயிடும்னு. 62,000 குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது. அதுல 27,000 குற்றங்கள் போக்சோ. போக்சோனா பாலியல் வன்கொடுமைகள், செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட், ரேப். அதுல 361 குழந்தைகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதுல 38 குழந்தைகள் பாலியல் பலாத்காரம், பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். ரேப் அண்ட் மர்டர் ஆஃப் சில்ட்ரன், இன்னசென்ட் சில்ட்ரன். இது ஒரு காரணம் போதும் இந்த ஸ்டாலின் ஆட்சியை தூக்கி எறியறதுக்கு. ஒரு காரணம், இதுக்கு மேல காரணமே தேவையில்லை. குழந்தைகளையும் பெண்களையும் பாதுகாக்க முடியாத ஒரு முதலமைச்சர், அவர் ஒரு முதலமைச்சரா? எதுக்கு உங்களுக்கு இந்த பதவி? எதுக்கு உங்களுக்கு ஒரு ஆட்சி, ஒரு நிர்வாகம், ஒரு காவல்துறை? முதலமைச்சர் காவல்துறைக்கு தலைவர், நேரடி தலைவர். ஏன்னா அவருடைய இலாக்கா தான் காவல்துறை வருது, அவர் தான் பொறுப்பு. ஒரு முதலமைச்சர் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு வழங்க முடியவில்லை என்றால் அவருக்கு நிச்சயமாக மக்கள் வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டார்கள். அதன் பிறகுதான் உங்களுடைய வளர்ச்சியோ, திட்டமோ, விவசாயமோ, படிப்போ, கல்வியோ, வேலை வாய்ப்பு, சுகாதாரம். அதுக்கு பிறகு இந்த அடிப்படையிலேயே அவரால் நிர்வாகம் செய்ய முடியல, பாதுகாக்க முடியலன்னா மீண்டும் ஏன் மக்கள் திமுக வாக்களிக்கணும்? இது எல்லாம் தான் கேட்டுட்டு இருக்காங்க. பெண்கள், குழந்தைகள், எல்லா பெற்றோர்கள் கேட்டு. நானும் 3 மகள்களை பெற்ற தந்தையா தான் நானும் அந்த ஆதங்கம் எனக்கு இருக்கு. சேஃப்டி, விமன் சேஃப்டி. இதுக்கு முன்பு ஜெயலலிதா அம்மையார் ஆண்டாங்க, எம்ஜிஆர் அவர்கள், எடப்பாடி பழனிசாமி, அண்ணா அவர்கள் ஆட்சி காலத்துல இந்த மாதிரி ஒரு பயம் இல்ல. பெண்கள் தைரியமா கல்லூரி போயிட்டு வேலைக்கு படிச்சுட்டு வர்றாங்க, வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. பெண்கள் பள்ளிக்கூடம் போயிட்டு வர்றாங்க. இன்னைக்கு போயிட்டு திரும்பி வருவாங்களா? இல்ல, உத்தரவாதம் இல்ல. எங்க பார்த்தாலும் ஏன் இல்லன்னா மது, கஞ்சா, காக்கைன், ஹெரோயின், அபின், என்னென்ன போதைப் பொருட்கள், வெள்ளக்காரம் பயன்படுத்துற போதைப் பொருட்கள் கிராமத்துல, குக்கிராமத்துல தெருவா வித்துட்டு இருக்கிறாங்க பணத்துக்காக. அந்த போதை மாத்திரை வித்த பணத்தை வச்சுக்கிட்டு தான் இந்த தேர்தலில் காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம், காசு கொடுத்து ஓட்டு வாங்கிடலாம்னு எண்ணத்தை திமுக இருக்கிறாங்க. வேற எதுவுமே கிடையாது, சாதனைகள் எதுவும் கிடையாது. எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க திமுகவில். எப்படின்னா அவங்க சாதனை பத்தி ஓட்டு கேட்கல, 5 ஆண்டு காலம் ஆட்சியை பத்தி வச்சு ஓட்டு கேட்கல, அவங்க தேர்தல் அறிக்கை வச்சியும் ஓட்டு கேட்கல, திராவிட மாடல் பத்தியும் ஓட்டு கேட்கல. 8,000 ரூபாய் நாங்க கூப்பன் கொடுப்போம்னு ஓட்டு கேட்டு இருக்காங்க. 5 ஆண்டு காலம் நீ என்ன பண்ண? எதுவும் இல்ல. 8,000 ரூபாய் நாங்க வந்தா 8,000 ரூபாய் கூப்பன் கொடுப்போம்னு ஒரு ஓட்டு கேட்கிறாங்கன்னா இதை விட ஒரு தரங்கட்ட ஒரு தேர்தல் பிரச்சாரம் இருக்குமா? தரங்கட்ட ஒரு ஆட்சி இருக்குமா? ஒரு நிர்வாகம் இருக்குமா? டெல்டா பகுதி, இப்ப கும்பகோணத்தில் இருக்கிறோம், சுவாமி மலையில இருக்கிறோம். டெல்டாக்காரன், நானும் ஒரு டெல்டாக்காரன் என்று சொல்லுகின்ற ஸ்டாலின் அவர்கள், உலகத்திலே இதுதான் மிகப்பெரிய ஒரு நகைச்சுவையை நான் பார்க்கிறேன். ஸ்டாலின் அவர்கள் சொல்வது, நானும் ஒரு டெல்டாக்காரன் சொல்வது, இது மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை. நீங்க டெல்டாக்காரனாக இல்ல டெல்டாக்காரராக இருப்பதற்கு ஒரு துளியும் தகுதி கிடையாது உங்களுக்கு ஸ்டாலின் அவர்களுக்கு. டெல்டா எப்பேற்பட்ட ஒரு மண்,
ஒரு புண்ணிய மண், சோறு போடுகின்ற மண். இங்கு வாழ்கின்றவர்கள் எல்லாம் கடவுள், விவசாயிகள் என்னுடைய கடவுளா நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்ட விவசாயிகள் வறுமையிலையும் ஏழ்மையிலையும் கஷ்டத்திலையும் தற்கொலை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழல். இந்த மண்ணில் பிறந்தீங்கன்னா நீங்க இந்த மண்ணுக்கு எவ்வளவு செஞ்சிருக்கணும். கடந்த 6 மாதத்திற்கு முன்பு வந்த மழையில எவ்வளோ நட்டம், பயிர் மூட்டை மூட்டையா இந்த கும்பகோணத்தில் ரயில்வே ஸ்டேஷன்ல 36,000 மூட்டை 20 நாளா எடுத்துட்டு போக முடியாம விளைஞ்சி அழுகி நாசமா போனதெல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கிறோம். நீ 67 இருந்து ஆட்சியில் இருக்கிற திமுக இந்த டெல்டா பகுதிக்கு குறைந்தது நெல்லை பாதுகாப்பாக வைப்பதற்கு ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு கட்டமைப்புகள் கூட உருவாக்க முடியல உங்களால. அப்போ எதுக்கு நீங்க உங்களுக்கு பதவி? டெல்டாவில் வந்தா டெல்டாக்காரன், விழுப்புரத்துக்கு வந்தா வன்னியர் பத்தி, வேற பட்டியலின மக்கள் வாழ்கின்ற பகுதியில் பட்ட நான் பட்டியலினத்துக்கு நான் சொந்தக்காரன் சொல்லிட்டு இருக்கிறது. இப்படிதான் அரசியல் பண்றது. அப்போ அடிப்படையில் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு தமிழ்நாடு மக்கள் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க, முதலமைச்சருக்கு கொடுத்திருக்காங்க. அந்த பொறுப்புல ஒரு துளியும் செய்யல. ஏன்னா பிரச்சனை என்னன்னு தெரியல அவருக்கு. அவர் ஒரு பொம்மையா வச்சிட்டு இருக்கிறாங்க. வச்சுக்கிட்டு சுத்தி இருக்கிற 4 வியாபாரிகள் அதை வச்சுட்டு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, பணத்தை பறிச்சு சம்பாரிச்சிட்டு இருக்காங்க. மக்கள் எல்லாம் தெளிவா இருக்கிறாங்க. ஒரு இடத்துல எல்லாம் மிகப்பெரிய திமுக எதிரான மிகப்பெரிய அலை வீசிக் கொண்டிருக்கிறது. எங்கள் கூட்டணி உறுதியாக 200 தொகுதிகள் மேல் வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வருவார். அது மாற்று கருத்தை கிடையாது. அது முடிவாயிடுச்சு. மக்கள் கிட்ட போய் பார்த்தா அவ்வளோ ஒரு ஆதரவு, எங்கள் கூட்டணிக்கு ஆதரவு இருக்கிறது. அந்த அளவுக்கு எங்களுக்கு நாங்கள் இன்னைக்கு ரொம்ப கான்பிடண்டா நாங்கள் சொல்றோம் 200 தொகுதிகள் வெற்றி பெறுவோம் என்ற அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. அதே போன்ற இந்த கும்பகோணம் மாவட்டம் எவ்வளோ காலமா கோரிக்கை இந்த மக்களுக்கு. தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து பிரிச்சு பாபநாசம், திருவிடைமருதூர், கும்பகோணம் இந்த 3 தொகுதிகள் வேண்டும், பிரிச்சு வேண்டும் சொல்லிட்டு எவ்வளவு காலமா போராட்டம் மக்கள். இதை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் 1 முறை 2 முறை இல்ல 20 முறை அறிவித்தார். தேர்தலுக்கு முன்பு எத்தனையோ முறை இதே மண்ணில் பிரச்சாரம் பண்ணி நான் ஆட்சி வந்தவுடன் கும்பகோணம் மாவட்டத்தை நான் அறிவிப்பேன். எவ்வளவு பெரிய ஒரு ஏமாற்று வேலை. 5 ஆண்டு காலத்தில் ஒரு மாவட்டத்தை கூட அறிவிக்கல, புதுசா மாவட்டத்தை ஒன்னு கூட அறிவிக்கல. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நேரத்தில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம் என்றதை பிரிச்சார். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி மாவட்டம், திருநெல்வேலி, தென்காசி மாவட்டம், வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை மாவட்டம் எல்லாம் நிர்வாகத்திற்காக. மயிலாடுதுறை, நாகை மாவட்டம் பக்கத்தில் எவ்வளவு நிர்வாகத்திற்காக பிரிப்பது. அதுதான் வேண்டும், அதான் மக்கள் கேட்கிறாங்க. இல்லைன்னா இங்க கும்பகோணத்திலிருந்து தஞ்சாவூர் போனோம். அப்போ இதை கூட செய்ய முடியாத, ஆனா நான் டெல்டாக்காரன் சொல்லி ஏமாத்துவது இன்னும் ஏமாத்தெல்லாம் எடுபட போறது கிடையாது. அதனால உறுதியாக எங்கள் கூட்டணி அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். 8000 ரூபாய் கூப்பன் ஒன்று கொடுக்குறாங்க மக்களுக்கு, அதனால பல இடங்களில் பிரச்சனைகள் வருது. கூப்பன், அதான் கூப்பன்னா போலி கூப்பன், அதான் போலி கூப்பன். அதான் சொல்றேன், இவ்வளோ தரங்கட்ட ஒரு திமுக 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து, அந்த ஆட்சி செய்ததுல சாதனை இருந்தாதான், சாதனையே கிடையாது, வேதனை ரோதனை தான். அதை வச்சு ஓட்டு கேட்கறது வக்கு இல்லாத திமுக சும்மா போயிட்டு போலி கூப்பன் 8000 ரூபாய் போலி கூப்பன் கொடுத்திருக்காரு. அதாவது திமுக கொடுப்பது ஒரு போலி கூப்பன். எடப்பாடி பழனிசாமி அவர் முதலமைச்சராக வந்த பிறகு அவர் சொல்றது, நான் 10,000 ரூபாய் உங்க நேரடி வங்கி கணக்கில் நான் போடுறேன், 8,000 ரூபாய் பேப்பர் பெருசா 10,000 ரூபாய் பணம் பெருசான்னு மக்கள் எல்லாம் தெரியுது. மக்கள் எல்லாம் முட்டாளாள் கிடையாது. இவங்க தான் மக்களை முட்டாள நினைச்சிட்டு இருக்காங்க. திமுக தான் ஏமாத்திடலாம், 8,000 ரூபாய் சும்மா கூப்பன் கொடுத்து ஏமாத்திடலாம், பணத்தை தேர்தல் நேரத்தில் கொள்ளடிச்ச பணத்தை கொடுத்து ஏமாத்திடலாம் அப்படின்னு மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. மக்கள் முடிவு செஞ்சுட்டாங்க. அதுவும் குறிப்பா இந்த டெல்டா பகுதியெல்லாம் ரொம்ப ஒரு மோசமான நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதே எடப்பாடி பழனிசாமி தான் காவிரி பாதுகாப்பு மண்டலம், காவிரி பகுதியை பாதுகாப்பு மண்டலமாக ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார். இல்லைன்னா இந்நேரம் மீத்தேன், ஈத்தேன், ஹைட்ரோ கார்பன், ONGC அதெல்லாம் எல்லாமே நாசம் பண்ணி ஷேல் கேஸ்ல இருந்து மீத்தேன் கேஸ்ல இருந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிட்டு இருப்பாங்க டெல்டாவை. அதற்கு காவிரி பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிக்கிறது, அந்த வார்த்தையை சொன்னதே இந்த அன்புமணி ராமதாஸ் தான். சொன்னது மட்டும் இல்ல, பிரச்சாரம் பண்ணி துண்டு பிரசுரம் கொடுத்து
நடைப்பயணம் மேற்கொண்டு எவ்வளவு அழுத்தங்கள், போராட்டங்கள், மாநாடு நடத்தி எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அழுத்தம் கொடுத்து பிறகு அவர் அறிவிக்க செஞ்சது. அல்ல, இது எடப்பாடி பழனிசாமி ஒரு அடிப்படையில் ஒரு விவசாயி தான். விவசாயத்தை பற்றி நன்கு தெரிஞ்சவர். ஸ்டாலின் அவர்களுக்கும் விவசாயத்திற்கும் எந்த சம்பந்தம் கிடையாது. நானும் டெல்டாக்காரன் அப்படின்னு சொல்றது தவிர வேற எந்த சம்பந்தமும் கிடையாது. தனிப்பட்ட தாக்குதல் இந்த எலெக்ஷன்ல அதிகமா இருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி முதல்வர், துணை முதல்வர்லாம் தாக்கி பேசுறாங்க. அதாவது முதல்ல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அவங்களுடைய தேர்தல் பிரச்சார தொடக்கத்தில் வந்து திமுக 5 ஆண்டு காலம் செய்த திட்டங்களை பத்தி பேசினாங்க. அது மக்கள் மத்தியில் எடுப்படல, போய் சேரவே கூட இல்லை. மக்கள் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதன் பிறகு அடுத்தது என்ன சொன்னாங்க, 2 பேருமே ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாங்க, பிஜேபி வந்துரும், பூச்சாண்டி பிஜேபி வந்துரும், இப்படிலாம் போய் பேசி பார்த்தாங்க. எதுவும் எடுப்படல. அதான் சொன்னேன், ஸ்டாலின் அவர்களே, நடக்கிறது சட்டமன்ற தேர்தல். நீங்க ஸ்டாலின் அவர்கள் இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் நினைப்பில் இருக்கிறார். இன்னும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த மனநிலையில் இருக்கார். இன்னும் தெரியல அவருக்கு. இப்ப சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் ஸ்டாலின் அவர்களுக்கும் மோடி அவர்களுக்கும் போட்டி. இந்த தேர்தல் ஸ்டாலின் அவர்களுக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் போட்டி. அதனால ஸ்டாலின் அவர்கள் நீங்க இறங்கி வாங்க, இது சட்டமன்ற தேர்தல் நடக்குது, நீங்க இன்னும் அந்த காலத்துல இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னேன் நான். அதுவும் எடுப்படல. இப்போ என்னன்னா தனிநபர் தாக்குதல், தமிழ்நாடு விமர்சனம். எடப்பாடி பழனிசாமி இப்படி இருந்தார் அப்படி இருந்தாரு. ஏன் உங்களை பத்தி எங்களுக்கு சொல்ல தெரியாதா? உங்க குடும்பத்தை பத்தி சொல்ல தெரியாதா? உங்க கட்சியை பத்தி சொல்ல தெரியாதா? சொன்னோன்னா தரம் தாழ்ந்து எங்களால் விமர்சனம் செய்ய முடியும். நாங்க செய்ய மாட்டோம். தரம் தாழ்ந்த விமர்சனம் செய்வது திமுகவுடைய டிஎன்ஏல இருக்கு. வேற எதுவுமே இல்லைன்னா தனிநபர் விமர்சனம், தனிமர தாக்குதல் பண்ணிருப்பாங்க. ஆனா பேசட்டும், மக்கள் இவங்களை பத்தி தெரிஞ்சிருக்கிறாங்க. இன்னும் தெரிஞ்சிட்டோம் எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்த கீழ்த்தரமான விமர்சனங்கள். ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சி செய்து அவங்க சாதனையை சொல்ல வக்கு இல்லாத ஒரு பிரச்சாரத்தை இன்னைக்கு தனிநபர் விமர்சனமா வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் நிச்சயமாக பாடத்தை